ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஓடிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய பேர் ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த விலாகில் இது குட்டி வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ வெளியில் கிளம்புறேன். ஸோ ரொம்ப நேரம் பேச முடியாதா, நிறைய பேர் இப்போ வரையுமே எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ தான் நான் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. தாலி பிரித்து போடுற வீடியோவில் எதனால் உங்கள் சிஸ்டர் வரல, உங்கள் சிஸ்டருக்கும் உங்களுக்கும் இப்போ எதுவும் சண்டையா, எதனால் வரல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அபி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அபி ஏன் வரல, அவளுக்கும் எனக்கும் அவளை பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் 2 பேருக்குள்ள சண்டைலாம் எதுவுமே கிடையாது. சண்டையே சப்போஸ் வந்திருந்தாலுமே சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு ½ அன் அவர் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் சொல்லு சைக்கோ அப்படின்னு சொல்லி அவள் பேசிடுவாள். அவ்வளோதான் எங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையே இருக்கும். பெருசாக இப்போ வரையுமே நாங்கள் சண்டை போட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருந்ததுலாம் சரித்திரமே கிடையாது. நிறையா வீட்டில் ஆனால் சண்டை நிறைய வரும். நிறையா பேர் வீட்டில் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நிறைய சண்டை போடுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. அவளா இவளா அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ளே நானும் நினைப்பேன், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அதுவும் பேசிடுது நானும் பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அம்மாங்களுமே சரி, நார்மலாக அம்மாவுக்கு எனக்கு அபிக்கு யாருக்கு சண்டை வந்தாலுமே சரி, நாங்கள் ரொம்ப அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் எங்கள் சண்டையே இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா கூட சண்டை போட்டாலுமே சும்மா சண்டைனாக்கா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று பேசுவேன், வைங்கம்மா ஃபோனை அப்படின்ட்டு வச்சுருவோம். இல்லைன்னா அம்மாவுமே வைடி ஃபோனை ஒன்றால் மனுஷன் பேச முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து பார்த்தாக்கா அதுக்கப்புறம் சொல்லுங்கம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படிங்கிற அவ்வளோதான் இருக்கும். அபிக்கிட்டையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே சண்டை போட்டு நாங்கள் பேசாமல் இருந்த நாளே கிடையாது. அதனால எப்பயுமே எனக்கும் சரி, அபிக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி சண்டைங்கிறதெல்லாம் எதுவுமே வந்ததே கிடையாது. நார்மலாகவே எங்களுக்குள்ளே சண்டைலாம் எதுவுமே வந்ததில்லை. இப்போ ஏன் அவள் ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இப்போ நெக்ஸ்ட் வீக்கு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிம்மியோட மேரேஜ், அதாவது கிச்சுவோட தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக அங்கே வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. இவள் ஒருத்தி தான். ஆன்ட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ ஆன்ட்டி, நிம்மி, கிச்சு, அபி எல்லாருமே கொஞ்சம் வேலை எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால நம்மளுமே அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ போட்டேன் இல்லையா, தாலி பிரித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கே தெரியும் நம்ம தாலி பிரித்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பெருசாக எதுவுமே சொல்லிக்கல. ஆன்ட்டிக்கிட்ட மட்டும் சொன்னோம், இது மாதிரி வீட்டிலேயே வச்சு பண்ணிடுறோம் ஆன்ட்டி அப்படின்னு. ஆன்ட்டி சொன்னாங்க சரிம்மா பண்ணிடுங்க அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து வர முடியாதுல்ல. இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன். நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கூட கூப்பிடல, நம்ம ரிலேஷனு யாரையுமே கூப்பிடல. பெரியம்மா, சித்தி மட்டும் இங்கே இருந்தாங்க. அதனால சித்தியை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டோம். அம்மாங்கள்லாம் யாரையுமே கூப்பிடல. ஸோ நம்மளே பிரித்து போட்டுடலாம். இங்கேயுமே பக்கத்தில் ஒரு 4 வீடு மட்டும்தான் அப்படி சொன்னோம். ரொம்ப பெருசாக இல்லை, ஏன்னா அவங்களும் அங்கே ஊரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஆமாம், அதனால தான் நாங்கள் சொல்லலை. அபியையும் இப்போ இது ஒரு பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன். இதே வேறு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுவும் அபி இல்லாமல் எந்த விஷயமே எங்கள் வீட்டில் நடக்காது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபஸ்ட்டில் மாதம் வந்துட்டுருப்பா. இல்லைன்னா நான் மாதம் அங்கே போயிட்டுருப்பேன். அந்த மாதிரி தான் நடக்கும். மாதத்தில் அவளை பார்க்கல ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவளை பார்க்கலைன்னா எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு பிள்ளைங்களாம் பார்க்கலைன்னா அவங்களுக்குலாம் முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். நம்ம மாதத்தில் 2 வாட்டி நான் போயிட்டு வந்துடுவேன். செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டேவும் நமக்கு லீவு அப்படிங்கிறதுனால நம்ம போயிட்டு தான் வந்துட்டு இருப்பேன். அவங்களுமே மாதத்தில் ஒரு டைம் வந்துடுவாங்க. கண்டிப்பாக ஒரு 1.5 மாதம், 1 மாதத்துலலாம் அவங்க இங்கே வருவாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிஸி ஆகிட்டோம். ஸோ அவங்களாலையும் வர முடியலை, நம்மளாலையும் அங்கேயும் போக முடியலை. அப்படிங்கிறதுனால தான் இப்போ லாஸ்ட்டாக அப்படியே நான் எப்போ பார்த்தேன், இப்போ காது குத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விலாகியாக இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ காது குத்து அப்போ தான் நம்ம பார்த்தது. ஒரு 1.5 மந்த் இருக்கும், 2 மந்த் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க ஊரில் இருக்கிறப்ப அங்கே போயிட்டு தான் அவங்க ஊருக்கு போனாங்க. போயிட்டு ஒரு 1 வீக்லலாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஒரு 1.5 மந்த் 2 மந்த்து கிட்ட தான் ஆக போகுதா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதனால் ஃபங்க்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர சொல்லலை. அதனால தான் அபி ஃபங்க்ஷனுக்கு வரல. ஸோ மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளம், எந்த சண்டை எதுவுமே கிடையாது. அவள் கூட நார்மலாக பேசிகிட்டு இருப்பேன். இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் வீடியோ கால் பண்ணி நான் அவகிட்ட தான் காமிச்சேன், இங்கே பாருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆன்ட்டிக்கிட்டெல்லாம் பேசிட்டு எல்லார்ட்டுமே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இதை சொல்லும் போதே பயமாக இருக்கு, ஐயோ நம்ம இப்படி வர சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் நல்லா பேசிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருக்கோம். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த விலாக் ஏன் அபி வரல அப்படி கேட்டுகிட்டே இருந்ததுனால மட்டும்தான் இந்த வீடியோ. வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே, மறந்துட்டேனே.
ஐயோ! ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். சரி இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இது வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை நான் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.